2026 கன்னி ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பா ஒரு பெரிய அதிர்ஷ்டத்தையும், யோகத்தையும் தரப்போகுது. ஏன் அப்டின்னா, குரு பகவான் உங்களுக்கு 10ஆம் இடத்திலிருந்து தொழில் வகையான சில தொல்லைகளையும், மன வருத்தங்களையும் குடுத்தாரு. அதனால பொருளாதாரத்தில சில தடுமாற்றங்கள கண்டச்சனியும் உங்களுக்கு கொடுத்து வந்தது. ஸோ இது எல்லாம் கண்டிப்பா இந்த 2026ஆம் ஆண்டு மாறி, கிரகங்கள் உங்களுக்கு யோகத்தை, லாபத்தை தரப்போறாரு. இப்ப அத பற்றி விரிவா ஐயா சொல்லுவார். கன்னிராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் அந்த 2026 ஒரு ரொம்ப சிறப்பான ஆண்டுன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 6ஆம் இடத்து கடங்கார சனி வந்து பாடா படுத்திருச்சு. வட்டி கட்டுறது, எங்க போனாலும் கடன் வாங்குறது அப்படின்னு பாடா படுத்திருச்சு. இந்த 2026ல வந்து பார்த்தீங்கன்னா, திருநள்ளாறு சனி பெயர்ச்சியில நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 7ஆம் இடத்துக்கு கண்ட சனியா போறார். இந்த ம். கண்ட சனி உறவுகள், குடும்பத்தில சில சிக்கல்களை ஏற்படுத்தினாலும், ம். வருமானத்தில பெருசா ஒண்ணும் குறை கை வைக்காது. வைக்க மாட்டார். ஆமா. 1 2வது வந்து பார்த்தீங்கன்னா, குரு பகவானும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 11ஆம் இடத்துக்கு வரப்போறாரு. 10ஆம் இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா, பல்வேறு சிக்கல்களை ஏற்படுத்தினார். இப்ப வேலையில வந்து சிக்கல்கள் ஏற்படுத்தினாரு. பண முடக்கத்தை ஏற்படுத்தினாரு. இப்ப வந்து 11ஆம் இடத்துக்கு வரப்போறாரு. அது பெரிய லாபம். அதுக்கடுத்து 12ஆம் இடத்துக்கு போவாரு. இப்ப விரய செலவு தான் வரும். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நகைக்கு வட்டி கட்டக்கூட முடியாமல் தவித்துக் கொண்டிருந்த கன்னிராசிக்காரர்களுக்கு நகையை மீட்டெடுக்கக்கூடிய யோகம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு இந்த 2026. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, குடும்ப உறவுகள்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சொத்து பிரச்சனைகள் அதெல்லாம் கொஞ்சம் இருந்திருக்கும். அந்த சொத்து பிரச்சனைகள்ல வந்து மிகப்பெரிய மாற்றங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அது தனக்கு சொத்துக்கள் சாதகமாக வரும். திருமணம் நடக்காத முதிர் கன்னிகள் இருக்காங்க இல்லையா? ஆமா. அவங்களுக்கு கன்னிராசி பெண்களாக இருந்தா, இப்போ ஒரு வேலை வாய்ப்பு குடுத்து, இதுவரைக்கும் வேலை இல்ல. இப்போ ஒரு வேலை வாய்ப்பு குடுத்து, அந்த வேலை வாய்ப்பின் மூலியமாக மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்தில 2026 தொடக்கத்திலேயே பல்வேறு மாற்றங்கள குடுத்துட்டே வருவாரு. மே மாசத்துக்கு அப்புறம் குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் மிகப்பெரிய மாற்றங்கள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த கண்ட சனினாவே என்ன பண்ணும் அப்டின்னா, வருமானத்த குடுக்கும், வேலைய குடுக்கும், திருமணத்த குடுக்கும், வெளிநாட்டு பயணத்த குடுக்கும், புதிய தொழில் தொடங்க குடுக்கும். அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, கன்னி ராசிக்காரர்கள் பொதுவாவே லவ் மேரேஜ்க்கு செட் ஆக மாட்டாங்க. அவங்க ஆமா. என்ன பண்ணுவாங்கன்னா, அரேஞ்ச்டு மேரேஜா மாத்திக்குவாங்க. அந்த மாரி அரேஞ்ச்டு மேரேஜா மாத்தி திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஆனா திருமணம் நடந்த பிறகு உறவுகளோட சிக்கல் வந்துரும். அப்ப உறவுகளோட கருத்து முரண்பாடுகள் வரும். கண்டிப்பாக கணவன் மனைவி உறவுல சிக்கல், தாய் தந்தையோட சிக்கல், அதே மாரி சகோதர சகோதரியோட சிக்கல், இப்படி உறவுகளோட சிக்கல் வரக்கூடிய காலத்த அந்த கண்ட சனின்னு சொல்லக்கூடியது. 7ஆம் இடத்து சனி. அதே மாரி நட்பு வரும். அந்த நட்புல வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து ஆஃபீஸ்க்கு போறோம். இதுவரைக்கும் வேலை இல்ல, கடன் வந்துச்சு. இப்ப நட்பு வந்துச்சு. அந்த நட்பின் மூலியமாக ஆஃபீஸ் விரிவாக்கம் பண்றோம். ஆஃபீஸ்ல நல்ல வருமானம் வருது. ஆனா குடும்பத்தில நான் முக்கியமா? இல்ல அந்த நட்பு முக்கியமா? அப்படிங்கிற மாரி ஒரு சண்ட. எப்ப பாரு நீ ஆஃபீஸ கட்டிக்கிட்டு அழுவுற. எப்ப பாரு அந்த நண்பரோட திரியிற அப்படின்ற மாரி சில கருத்து முரண்பாடு வரும். அத நீங்க வந்து ரெக்டிஃபை பண்ணிக்கணும்.